ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெடிஷ்னல் அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான பூரி மசாலா வித் பூரி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் சாதாரண ரேஷன் கோதுமை மாவு பயன்படுத்தி தான் பூரி செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. இப்போது ஃபஸ்ட்டு பூரிக்கு மாவு செஞ்சு வச்சிடலாம். கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒயிட் சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கைப்பிடி ரவை சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே மைதா சார்ந்த பொருட்களாக இருக்குது. ஸோ வீட்டில் வந்து நாங்கள் கோதுமை மட்டும்தான் குழந்தைங்களுக்கு நல்லதுன்றதுனால கோதுமை மட்டுமே அதிகமாக யூஸ் பண்ணோம். இது நல்லா சப்பாத்திக்கு மாதிரி சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கெட்டியாக பிசைஞ்சு எடுக்கும்போது எண்ணெய் உங்களுக்கு குடிக்காமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் திக்காகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பூரி மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு அரை கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை விட உருளைக்கிழங்கு வந்து அளவு கம்மியாக இருக்கணும். வெங்காயம் தான் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகாய், கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். பருப்பு நல்லா வறுத்து வந்துருச்சு. இப்போ இது கூட காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப சேர்த்தோம்னா புளிப்பு அந்த மாதிரி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இப்போ வதங்கி வந்துடுச்சு. வெங்காயத்தில் வதக்கிறதுல தான் இருக்குது டேஸ்ட்டே. நல்லா வதக்கினா தான் பச்சை வாசனை இல்லாமல் பூரிக்கிழங்கு நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. பச்சை வாடை அடிச்சதுன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது. இப்போது மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கிரேவினஸாக வரணுன்றதுக்காக ஒரே ஒரு பீஸ் உருளைக்கிழங்கு மட்டும் இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து வெஜ் கட்டரில் ஒன் சைடு வந்து வெஜ் கட் பண்ணுவேன். இன்னொரு சைடில் வந்து பூரி சப்பாத்தி போடுறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். மாவு போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ரொட்டி மேக்கர்லேயோ இல்லை இதுலேயும் போடுறதில்ல. அதில் ஆயில் அப்ளை பண்ணி போடணும். இந்த மாதிரி போடும்போது தான் பூரி நல்லா உப்பிட்டு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி மாவு போட்டு கையிலே தான் தேய்ச்சி எடுப்பேன். இப்போது பூரிக்கு ஆயில் வச்சுட்டேன். கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா ரீஹீட் பண்ணது நம்ம ரீஹீட் பண்ணி ஆயில் சாப்பிட முடியாதுன்றனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் தேவையான அளவு தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஆட் பண்ணலை. இப்போ இதை போட்டு எடுத்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் எது இதோ இருக்கோ அதை சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுவையான பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்ததுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.